ஸோ ஓகே ரைஸ், அடுத்து நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் நான் தொடர்ச்சியாக திமுகவில் தான் இருக்கேன், திமுகவில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்லிட்டே இருப்பார். அதையும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டுருக்கார். அவர் திமுகவில் தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வேணால் அந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் பிஜேபி இருக்குது, அது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை இடங்கள்ங்கிறது முக்கியம் இல்லை, நாம் இந்த தேர்தலில் யார் கூட நிற்கிறோங்கிறது தான் நம்ம முக்கியம். எத்தனை இடங்கள் பெற்றாலும் இன்னொரு பாயிண்ட், கூடுதலாக இடம் வாங்கி நாம ஆட்சியாக பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் கூடுதலாக இடம் வாங்க நம்ம ஆட்சியாக பிடிக்க போகிறோங்கிறது கட்சிக்காரங்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துருச்சு. அப்போ தலைவர் இந்த தடவை யார் தான் வாங்குவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சு மாதிரி கண்டிப்பாக அவருக்கு இருக்க ஆச்சரியமாக இருக்குது நம்ம அவர் பேசுகிறது. ஏன்னா சும்மா கூட ஒன்றுமே இல்லாதவங்க கூட இன்றைக்கி வந்து அதான் ஆட்சியை பிடிப்போங்கிறாங்க, நாங்கள் தான் 100 சீட்டு வாங்குவோங்கிறாங்க, நம்ம மாற்று சக்திங்கிறாங்க. அப்படிலாம் இருக்கப்போ வெறும் இடங்கள் மட்டுமே நமக்கு வந்து முக்கியம் இல்லை, வெறும் இடம் வாங்கி நம்மன்னா ஆட்சியாக பிடிக்க போகிறோம் அப்படின்னு அவர் பேசுகிறதுங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா திருமாவளவனும் சாதாரண விஷயம் இல்லை, ஒரு எளிய மனிதராக இந்த கட்சியை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு பின்புலமே இல்லாமல் எந்த ஒரு பின்புலமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொண்டு வரங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். திமுக அதிமுக மாதிரி கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கட்சியை உருவாக்கி நடுவில் உருவாக்கிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கட்சியை உருவாக்கி அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல். ஆனால் அப்படி பின்புலம் இல்லாமல் இந்த கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு நமக்கு இடங்கள் தான் முக்கியம் இல்லை அப்படிங்கிறப்ப, அப்போ இனி வந்து அவர் என்ன இடங்களை பற்றி அவர் பேசுவார், என்ன எதிர்பார்ப்பாருங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த பேச்சு வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுச்சு. என்னடா அது, நம்ம திமுக தான் கூட்டணி போகிறோங்கிறது ஒன்று. ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு ஆளாக வந்து அதிமுக பக்கம் போக முடியாது, ஏன்னா பாஜக அவர் இருக்கிற இடத்துல நான் போக மாட்டேன்னு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இருந்தபோதும் தான் இருக்கக்கூடிய இந்த திமுகவில் முக்கியமான கருதப்படுறார். தொடர்ச்சியாக முதலமைச்சர் வந்து திருமாவளவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவங்கள் ரொம்ப அதிகம். கூட்டணி தலைவர்களே திருமாவளவனுக்கு முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். அப்படி இருக்க பட்சத்தில் இவரே வாண்டடாக போய் எனக்கு வந்து சீட்டை இவ்வளோ சீட்டு வாங்கி நம்ம ஆட்சியாக பிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு சீட்டு வாங்காமல் நேரடியாக ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாமே. சீட்டு வாங்கி நம்ம ஆட்சியை பிடிக்க போடல, அப்போ சீட்டு வாங்கி மட்டும் என்ன போகிறோம்ங்கிற கேள்வியும் நமக்கு எழுது இல்லையா? ஆனால் இது ஆச்சரியமாக இருக்குது, திருமாவளவன் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி பேசுகிறது. நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போன எலெக்ஷனில் 6 சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் குறைஞ்சது ஒரு 12-15 சீட்டு வாங்கணுங்கிறது தான் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய எண்ண ஓட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த முறை 2 சீட்டு வாங்கினாங்க, 2ம் பானை சின்னத்தை தனி சின்னத்தில் நின்று அது வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து விசிகாவுக்கான வரவேற்பும் தேவையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் கூடுதலாக அவங்க வாங்கி போட்டியிடணுங்கிறது தான் அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ என்னென்னா, திருமாவளவன் கொண்ட கொள்கைக்காக ஒரே கூட்டணியில் இருக்கார், அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன திமுகவுக்கு வந்து அடிமையா, வேறு கூட்டணிக்கெலாம் போக மாட்டிங்களா, அவங்க என்ன சொன்னாலும் அந்த கூட்டணியிலே தான் இருக்கிறீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நான் பாமகவை பார்க்குறேன். பாமக இந்த எலெக்ஷனில் இங்கே 10 வாங்குறாங்க, அந்த பக்கம் போய் 12 சீட்டு வாங்குறாங்க, இந்த பக்கம் வந்து 20 சீட்டு வாங்குறாங்க. இப்படி மாறி மாறி கூட்டணி வச்சு தங்களுடைய அதிகார வலிமையை, தங்களுடைய சீட்டு பேர வலிமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதிக சீட்டுகளை வாங்குறாங்க. சீட்டு அதிகம் பெறணுங்கிறதுக்காக கூட்டணி மாறிட்டே இருந்தால் இது நிலையில்லாத ஒரு கட்சின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் சீட்டு எனக்கு முக்கியம் கிடையாது, கொள்கை தான் முக்கியம்னு ஒரு பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு, அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. திமுகவுடைய அடிமையா நீங்கள் அப்படிலாம் வைக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ ஒருத்தங்க வந்து என்ன தான் பண்ணணும்? அப்போ இது இங்கே என்ன பண்ணாலும் விமர்சனம் செய்ய போகிறாங்கிறது ஒன்று. ஆனால் திருமாவளவனுடைய அந்த விமர்சனம்ங்கிறது எல்லாருமே சொல்கிறது தான். அதாவது ஒரு தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்தும் இடங்கள் குறித்தும் முடிவெடுக்க வேண்டிய திருமாவளவன் ஏன் முன்னாடியே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு இடம் வந்து கம்மியாக கொடுப்பாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவரே சொல்கிறாரு நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோமா அப்படின்னு. அப்போ வந்து அவங்க தொண்டர்கள் மத்தியில் என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இது ஒரு நியாயமான கேள்வி தான். தொண்டர்கள் வந்து அடிப்படையில் திருமாவளவனுடைய முதல் கூட்டம் என்ன, அதிகாரத்தை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறது தான். அமைப்பாய்ப்பு திரள்வோம், அதிகாரத்தை நோக்கி பயணிப்போங்கிறது தான். அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறப்ப நம்ம இடம் வாங்கிக்கிட்டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார்னா, அவருடைய கொள்கைக்கே இது வந்து ஒரு மாற்று கருத்தாக அது அமைஞ்சிருது. ஆனால் இது எந்த அளவுக்கு போய் சாத்தியம்னு தெரில. இதே திருமாவளவன் சீட்டு வர எலெக்ஷனில் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு நீங்கள் தான் திமுக பீட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் இப்போ ஒரு பேச்சு இருக்கும்ல, அட்லீஸ்ட் இப்போ என்ன பேச்சு இருக்குது, திருமாவளவன் அவர்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கா, என்ன பேசுகிறாங்க? இப்போ போன தடவை வந்து சிபிஎம் சிபிஐ மதிமுக விசிக இவங்க எல்லாத்துக்குமே 6 சீட்டு கொடுத்தாங்க. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துணை மேயர் சீட்டு கொடுத்தாங்க எல்லா.
அடுத்தடுத்த இடங்களில் வந்து விசிகே வந்து 4 கட்சியில் ஒரு கட்சியாக தான் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது திருமாவளவனுக்கு அந்த திருமாவளவனோட மதிப்பீடுங்கிறது திமுக கூட்டணியில் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. 2 விஷயமான காரணம். ஒன்று, திருமாவளவன் இந்த மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் மாதிரி இல்லை. அவர்கள் அதாவது அந்த கட்சியை விட இது பெரிய கட்சி, மற்ற கட்சிகளோட 2 கம்யூனிஸ்ட் கட்சி மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளை விட விடுதலை கொஞ்சம் பலம். அடிக்கடி மாநாடுகள் போட்டு நிரூபிச்சிருக்கிறாங்க. திருமாவளவனால் எளிதாக ஒரு 50,000 பேரை இயல்பாக திரட்ட முடியும். தமிழ்நாட்டில் வந்து இயல்பாக திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக திருமாவளவன் இருக்கார். அப்படிங்கிறப்ப அவருடைய அந்த மொத்த வாக்குகளும் நமக்கு வர்றதுக்கு திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அழுத்தமாக வந்து திமுக கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழுத்தமாக வந்து அவர் சொல்லி வர்றாரு. இதுவே நெகட்டிவாகவும் முடியுது அவருக்கு. ஆமாம், இவர் என்ன பண்ணாலும் போக மாட்டாரு. ஆமாம், அப்போ நான் ஏன் கூடுதலாக சீட்டு தரணும், அப்போ ஒருவேளை அதே 6 கொடுத்துடலாம், அந்த மனநிலைக்கும் தள்ளப்பட வாய்ப்பு இருக்குது, தாராளமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் திருமாவளவனுடைய தேவையை திமுக உணர்ந்திருக்கிறது. அதனால் இந்த தடவை கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பல தொகுதிகளில் திமுகவுடைய வெற்றி காரணம் விசிக்கிறதுனால அது மாற்றுக்கிறதே கிடையாது. யாருமே குறிப்பாக வட தமிழ்நாட்டில். ஏன்னா பல இடங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ மேட்டூர் முதற்கொண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணி பல இடங்களில். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் திருமாவளவன் அவர்களுக்கு வட மாவட்டங்களில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, அதாவது 5,000, 6,000, 7,000, 10,000, 15,000 இப்படி சீட்டுகள் இருக்குது, வாக்குகள் இருக்குது. அந்த 10,000 கூட கூடுதலாக இருக்கலாம். அதான் அதிகமாக கூடுதலாகவே இருக்குது. ஒரு மினிமம் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு 10,000 ஓட்டு சாலிடாக நம்ம கூட்டணிக்கு வருது ஒரு தொகுதியில் அப்படிங்கிறப்ப அது வெற்றிக்கான மார்ஜினாக மாறுது இல்லை? கண்டிப்பாக. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பாலும் போன சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 2021 அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு. 2016 நடந்த தேர்தல் இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் ஒரு 100 சீட்டு பார்த்தீங்கன்னா 5,000 சீட்டில் தான் இருக்கும். ஒரு 100 இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 சீட்டு 5,000 ஓட்டுகள் வித்தியாசம் தான் இருக்கும். அதனால் அதில் வந்து இந்த விசிகே மாதிரி ஒரு கட்சிகளோட முக்கியத்துவங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து விசிகேவுடைய எதிர்பார்ப்பும் இந்த 2026 கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆமாம், இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை திருமாவளவன் அப்படி பேசினா கூட சீட் அதிகமாக தான் கேட்பார்னு நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஓகே.